மார்க்கெட்டு போய் நம்ம எல்லாம் சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு 7,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி களை வெட்டி உரம் போட்டு பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உரம் மற்றும் மருந்துக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம 3 கிலோ எடுத்துருந்தோம். இதில் இந்த மாதிரி தளவு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த தடவை இன்னும் ஒரு 5 கிலோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தலை வரணும் அப்படின்ட்டா நம்ம கண்டினியூஸாக உரம் போட்டு மருந்து அடித்து செடியை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி தளவு நீங்கள் எடுக்க வச்சிட்டிங்கனாலே பூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படி ஒரு இண்டிகேஷன் எல்லாமே. பட் ஆனால் இதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுங்க. ஸோ நான் மருந்தெல்லாம் சேர்த்தோம்னா களை வெட்டு உரம் மருந்து எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு 10 டேஸ் ஆகும். இன்னும் ஒரு 1/2 கிலோ பூ தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி தோட்டம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இப்போலாம் வேலை வித்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு பூ இன்னும் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 டேஸில் பூ நம்மளுக்கு ஜாஸ்தியாயிரும். பட் நல்லது, ஏன்னா இப்போ தேய்பிரை தான் போயிட்டுருக்கு. ஸோ வளர்பிறை தான் வளர்பிறை வாய் குளராத வளர்பிறை தான் நம்மளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக நம்ம களை வெட்டி இப்போது 20 நாள் கிட்ட ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்குமே நம்மளுக்கு நல்லா பூ எடுங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு 10 டேஸில் மறுபடியும் நம்ம இன்னொரு உரம் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த தளவு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு பிளானு. பார்க்கலாம் இந்த தடவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பூ வருது அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 700 கிராம்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தாலே தெரியும், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ரோஸ் கலராக தெரியுதா? ஸோ இந்த ரோஸ் கலராக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பூவாக மாறிடும். ஸோ பார்க்கலாம் இந்த வாட்டி ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ எடுக்குது பூ அப்படின்றத நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சேனலில் பார்க்குற எல்லாரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா. காலையில் நம்ம ஒரு பன்னீர் ரோஸ் தோட்டத்தை தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30 மணிக்கு வந்து மாசி பஜாருக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நான் அம்மா ஒய்ஃபு எல்லாருமே வந்துட்டோம். ஏன்னா ஒரு 150 முடிக்கிட்ட இருக்க வேண்டியது இருக்குது. ஈவினிங்கே நம்ம ஓரளவுக்கு அறுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக மார்க்கெட்டு போக முடியும். அதனால தான். ஸோ நானும் ஒய்ஃபும் தனியாக ஒரு முடி கட்டுவோம். ஏன்னா அவளுக்கு வந்து கை சின்னது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு கட்டுவாள். ஸோ அதே நானும் அவளுக்குன்னா நான் ஒரு கை ஃபுல்லாக வைப்பேன், அவர் கை ஃபுல்லாக கொடுத்தேன்னா ஒரு முடி நல்லா பெருசாக வந்துடும். அம்மா வந்து அவங்க ரெகுலராகவே நல்லா அறுத்து பழகிட்டாங்க, ஒரு முடியே கரெக்டாக வர மாதிரி. ஸோ அதனால் அவங்க தனியாக இருக்க வச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் ஒரு முடியை சேர்ந்து அறுத்துருவோம். கரெக்டாக 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 6:30க்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். பார்க்கலாம் எப்போ நம்மளுக்கு வேலை முடியுது அப்படின்றத. ஒரு 6:15க்கு 100 முடி அறுத்துட்டு அதை கட் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்னொரு தோட்டத்தில் போய் இன்னொரு 50 முடி அறுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வெட்டி போட்டேன்னா அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் அம்மா க்ளீன் பண்ணி போடுவாங்க. அப்போ தான் மார்க்கெட்டுக்கு நம்ம போய் சேல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பழைய முடி மாதிரி இருக்கும். அதனால தான் இது ஃபுல்லாக நம்ம க்ளியர் பண்ணுறோம். அறுத்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் முடிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு அதை வந்து சாக்கு வச்சு கவர் பண்ணிட்டோம். இப்படி கவர் பண்ணோன்னா தான் நைட்டு நம்மளுக்கு காற்றடிச்சாலும் முடி வந்து வாடாமல் இருக்கும். அதனால தான் இதை கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படின்னு ஒரு 50 முடி அறுக்க வேண்டியது இல்லை. அப்படியே கிளம்பியாச்சு.
இந்தா.